என்ன ஆட்டிட்டு இருக்குது? மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சா? நான் ரிப்பேர் பண்ணல. உங்கள் அக்கா வந்து ஒரு டைம் திருவிச்சு தெரியுமா? கடைசியா உங்கள் அக்கா திருவி விட்டுச்சு, போயிடுச்சு. அப்படியே திருவிட்டே போயிடுச்சு மிக்ஸி. மோட்டரெலாம் ஒன்றும் போகல. அப்படியே தானே வச்சுட்டு எத்தனை 1.5 வருஷமாக அப்படியே தானே ஆட்டிகிட்டு இருந்தேன். சரண்யா, நான் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்கள் அக்கா தொட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் நான் போடும்போது ரிப்பேர். அது என்னன்னா ஓவர் லோடில் போட்டு அரைச்சோம்னா வச்சுக்கோங்க, காயில் போயிடுச்சு. அது மாற்றணும். அது காயில் கட்டலாம். அது கட்டினா வந்து 300-350 ரூபா வரும். இப்போ போய் கடையில் கொடுத்துட்டு வந்துட்டுமா? நாளைக்கு கொடுத்துட்டுமா? இந்த அந்த அக்காவுக்கு ஒட்டி கேட்கறது பயங்கரமாக இல்லைங்கப்பா. சரி, என்னன்னு கேளு, எங்கே இருக்குதுன்னு கடை. சரிம்மா, அப்புறமா எடுத்துட்டு போக சொல்கிறேன். அம்மா எதை எடுத்துட்டு வரட்டுமா? எங்கே நான் இங்கே காமெடி கிட்ட நின்றுக்குவேன். வெயில் பயங்கரமாக இருக்குது சரண்யா. அம்மா ஆட்டுட்டுமா? என்ன தாட்டுறேன்? நீ ஆட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ போ, கொஞ்ச நேரம் ஆட்டுறேன். நீ ஆட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி போ. வாயிலே மிதிச்சுக்குங்க. வாயிலே மிதிச்சுப்பியா? ஏன் கால் மிதிக்க மாட்டியா? ஏய் சரண்யா, ஆட்டு உங்க அம்மா ஆட்டி முடிச்சுட்டு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஆட்டினா போதும். கையெறிதா ஏமா? என்ன இப்படி ஆட்ட வச்சுட்டிய? பேன்சிப்பா இருக்குறீங்களா? ஏன் என்னமோ தலையில கடிச்சிட்டே இருக்குது. வீட்டுக்கார வாங்கிட்டு வர சொன்னா உங்க அம்மா பக்கத்துல போய் படுக்காதுன்னு சொன்னா கேக்குறியா? எங்க அம்மா பக்கத்துல அங்க கவிதா வாட்டத்துக்கு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னல ஒரு அக்கா, அந்த அக்கா தலையில பேன் இருந்துச்சு. அதுதான் ஏறிடுச்சா இல்லை என்ன, இல்லை வேறு காலத்துக்கு இப்படி கடிக்குதானே தெரியல. வாவே தானே ஆட்டேன். நானாலும் ஆட்ட மாட்டேன். ஆட்டுறதான் வீட்டில் ஆட்டுறேன். அது இதுலயே ஆட்டிடுறீங்க. ஆனா அவசரத்துக்கு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி இதில் செய்யலாம். அவசரத்துக்குலாம் எவ்வளோ அவசரம் இருந்தாலும் இல்லை. கடையில் அப்புறமா எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லுங்கள். இதில் ஆட்டினா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளை பேர் பேத்தி அழுவான்னு சொல்லி போடுமோன்னு என் பிள்ளை போட்டேன். நல்லாக்கா ஓடு. அதான் நைஸாக இருக்குது. எவ்வளோக்கு எடுத்தீங்க? அது எங்கள் வீட்டுக்காரர் எடுத்தாங்க. அப்போ சாப்பிட்றேன். ஏம்மா எந்திரின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னதும் ஆட்டு போயிட்டு அர்த்தம் தெரியும். சொல்லு. யா நல்லா ஆட்டினா அங்கங்கே தெரிக்கும், அப்படியே பிச்சுட்டு போகும். நீ தயவு செஞ்சு வராது, நானே செஞ்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஆட்டு தண்ணி ஊற்று. ஆட்டு தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்ற போதும். என்ன சிரிக்கிறா? தண்ணி ஊற்றி ஆட்டு பண்ணல. போதுமாம்மா? நல்லா ஒரு டைம் தானேக்கா அடிக்குது. ஆமாம், கண்ணில் போட்டு அப்புறம் தெரியும். அப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேன். நான் ஒரு தடவை பட்டப்பாடு போதும். ஆமாம், கண்ணில் மட்டும் போட்டுச்சுன்னா எரியும். மிளகாத்தூள் போட்டனாலும் கை எரியும். கொஞ்சம் உங்களுக்கு
உங்களுக்கு சர்வீஸே இருக்கியாமா? கொஞ்சம் நேரம் தான். ஒரு 5 நிமிஷம் ஆட்டினா போதும். ம் என்னவா ஆட்டணும் எங்கள் அம்மாவையே குறிச்சு இன்னொரு எடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாத்தா அம்மா வாமா. ஆனாலும் வர மாட்டேன். ஆட்டத்தாத்தா ரொம்ப விளம்பரம் பண்ணாத. ஆட்டு அவ்வளோதான் ஆட்டு கொஞ்ச நேரம் தான். நான் ஆட்டி கொடுத்தா நீ செஞ்சிரு குழம்பு இல்லைன்னா. ஆனாலும் எதுவும் செய்ய மாட்டேன். நீ ஆட்டத்தாத்தா இந்த பிள்ளைலாம் வேலைக்காகாது. நீ வச்சுட்டு நீ ஆட்டு கொஞ்ச நேரம் வா. நான் வச்சுட்டு என்ன தான் ஆட்டு போ. ஏங்க வாடி. ராய்கள் இழுத்துட்டு போய் விட்டு ஆட்டுட்டு. மொத்தம் கொடுத்துட்டு விளையாடுதா? அங்கே எங்களுது 2 கிடக்குதக்கா. அங்கே எங்களுது 2 கிடக்குது. சும்மா கிடக்குது. கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்களா? ஆ கண்ணு முடிக்காட்டு கொடுத்தா நல்லா இருக்குது. என்ன 2 கிடக்குது? போனேன் மிக்ஸி என்னது? கல் கல்லுக்கு அதெல்லாம் அது இது கூட பரவாயில்லம்மா. அது ரொம்ப டைட்டா இருக்கும். ஆட்டாட்டதான் அப்புறம் சரியாகும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற. அது எங்கள் அம்மா எடுத்து போட்டது. வெளியே எடுத்து விட்டேன் மாட்டேன். ம் சரி வா வா வா. நல்ல வேலை நானே அம்மாவா இருக்கு. ஊருக்கு போறேன்னு லீவ் சொல்லிட்டேன். ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருக்கவே மாட்டாங்க. சொல்ல போனா அங்கே 3 பேர் தான் அவங்க. என்னவா பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் கண்டுக்காது. 9 மணி வரைக்கும் இருக்கிற உடம்பு டயர்ட் ஆகிட்டு அதனால லீவ் கொடுத்தா என்ன? ஃபோன் வரும்போது கொஞ்ச நேரத்தில் ஆ சரி வா. டைரி எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் விட்ட பொழைச்சிக்கோ. ஏக்கா கொண்டு விட்டுருங்கன்னு வேலையை காசா பேக்கில் 100 ரூபா இருக்குது எடுத்து. காலு கடியில் என்னன்னு பாரு. அதான் அழகி எதுக்கு வந்து அதான் இருக்குது. எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா விட்டுரு. அம்மா எடுத்துட்டு போய் ஒரு பிளேடு வாங்கிட்டு வாமா. பால் பாக்கெட் இல்லை எடுத்துகிட்டு போ, அதை விட்டுரு, அதோட விட்டுரு. எடுத்துட்டு போன்னு சொல்லும் போதே எடுத்துட்டு போ. அவன் புத்திமா இருக்கும். பேச முடியாது சாமி. அம்மா நீ அது எடுக்கிற என் பேக்ல 20 ரூபா இருக்குது எடுத்துட்டு போ. ஆ பா 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 ஒரு கும்பிடு போட்டுக்கலாம். எடுத்துட்டியா 20 ரூபா காணா? ஆனால் 5 பைசா எடுக்கல. 1 ரூபா எடுக்கலன்னு அம்மா போதுமான்னு பாருங்க. போதுங்க அம்மா வச்சுட்டா அடிச்சுனாங்க. போதும். சரி வா. முடிச்சிட்டியா? அவ்வளோதான். இது என்ன அது? தண்ணி கழுவுன தண்ணி. ஆ ஆட்டி ஆட்டிட்டியா? நீ ஆட்டிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆட்டி ஆட்டி கையே வலிக்குது. கை வலிச்சிட்டு போட்டோம். ஆட்டிட்டல அப்படி ஆட்டிட்டு இருந்தா கேட்குது. கை வலிச்சதெல்லாம் உனக்கு பெரிய கவலையே இல்லை. வீட்டில் வந்து ஆட்டி இதெல்லாம் ஆட்டாத. என்னத்து வீட்டில் ஆட்டாட்டுங்கிற 8 உதச்சனா வந்து தெரிஞ்சு. சரி வா. அவ்வளோதான். அம்மா வந்து நான் அப்புறமா மாவு நான் ஆட்டுறேன். என்ன மாவு? கடல மாவு. மாவாட்டுறதுலயே வீட்டில் ஒரு வேலை கூட செஞ்சிடாது. இந்தா இப்படி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. வா. ஒரு வேலை தொட மாட்டிக்கிற. வேலையும் தொட முடியாது. மயக்கமே வருது எனக்கு. மயக்கம் வருதா? ஆமா. குழம்பு செஞ்சு வச்சுட்டு தூங்கு. நீ தூங்குறியா? ஆ தூங்குறேன். தூங்குற. நான் படம் பார்ப்பேன். நான் படம் பார்க்கணும். ஹாலிவுட் படம் பார்க்கணும். அப்புறம் ஹாலிவுட் படம் பார்க்கணுங்கிற. நான் எப்படி தூங்கட்டும் சொல்லு. நீ தூங்கு. வெளியே கட்டில் போட்டு தூங்கு. என்ன தாத்தா?
நல்ல வேலை எந்த வெளியே கிளம்பிட்டு ஓடி போச்சு எந்த தாத்தா? அந்த வீட்டு தாத்தா. எந்த வீட்டு தாத்தா? நீ யாரோ உங்ககிட்ட பேசுவாங்களே ஆ ஒரு அப்பா வந்து அவங்க வீட்டு புருஷன் தலைவரா? கறியங்க நல்லா வெந்துருச்சா? எந்திரிச்சு எனக்கு உப்பு கறி கொஞ்சமாக எடுத்து வை. முன்ன தானே சாப்பிட்டேன். 2 பீஸ் தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். தோசை எடுத்து 2 போட்டு எனக்கு எடுத்து கொடு, நான் படம் பார்க்கணும். தண்ணியா தோசைங்க உப்பு போட்டியா? பாஸ்பர் அதில் மூடி வச்சிருக்குது மென்டல். தட்டை எடுத்துட்டு வா. தட்டு அங்கேயே இருக்குது. என்னத்துக்கு இதை நம்ம வாயில் வந்து இந்த ஸ்மெல்லு வருது. என்ன சொல்லு வருது? ஏய் சரண்யா, என்ன என்ன பண்ணுற? சரண்யா அள்ளி போடு சரண்யா. அல்லி போடுற பொண்ணே போடுவேன் தெரிஞ்சுக்கோ. அல்லி போடுறதான் தண்ணி விட்டு வேக விட மாட்டேன் லூசு. சரி போதும். ம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ம் சரி. நான் செஞ்சது இதான் சூப்பராக இருக்குது. நீ செஞ்சிருந்தா வாயில வைக்க முடியாதுல்ல. என்ன பார்க்குற? இப்படியே சொல்லிட்டு இரு. ஒரு நாள் 2 தோசை. ஏய் 2 போதுண்டி. உனக்கு யார் எடுத்தது? எனக்கு ஒன்று எடுத்த புடி. ம் நானே பப்புடி வர போகுதா? சரிப்பா, எனக்கு பசிக்குது. போய் தின்னு போ. நான் குழம்பு செய்யணும் இனிமே. ம் பாய். ம் பாய். பார்த்துட்டு தான் போகணும். சரிப்பா.